சுக்கு காப்பி போட போகிறோம். கண்டந்திப்பிலி, இது மிளகு, கிராம்பு, இது வந்து லாங் பெப்பர், திப்பிலி, சுக்கு, சித்திரத்தை, நாட்டு சர்க்கரை. இந்த சித்திரத்தை வந்து நம்ம அப்படியே போட்டு மிக்சியில் அரைக்க முடியாது. அரைச்சோன்னா அது வந்து மிக்சி பிளேடு இதுவாகும். ஸோ நல்லா ஹார்டாக இருக்கிறதுனால இந்த மாதிரி சின்ன உரலில் போட்டு நல்லா இடிச்சுக்கோங்க. அப்புறம் இந்த கண்டந்திப்பிலியும் போட்டு இடிச்சுக்கோங்க. இந்த திப்பிலியும் போடுங்க. மிளகு எல்லாத்தையும் லைட்டாக தட்டிட்டு மிக்சியில் பொடி பண்ணுங்கள். இது வந்து தொண்டையில் உள்ள அந்த சளியை உற்பத்தி பண்ணுற கிருமிங்களையும் நாள்பட்ட சளியையும் இந்த சித்திரத்தை வந்து வெளியேற்றிடும். கண்டந்திப்பிலி வந்து உடம்பு வலிக்கு கேட்கும். திப்பிலியும் சளிக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த இதை வந்து ஒரு பாட்டிலில் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் அரைச்சி. நான் வந்து இந்த பாத்திரத்தில் அரை பாத்திரம் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் நான் இப்போ அரைச்ச பொடி வந்து எல்லாத்தையும் போடலை, பாதி தான் போடுறேன். அந்த சின்ன கப் நிறையா அந்த நாட்டு சர்க்கரையை போடுறேன். ஆனால் இதுக்கு சர்க்கரை யூஸ் பண்ணாதீங்க, கருப்பட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வெத்தலை போட்டிருக்கேன். அது வந்து இந்த கம்மார் வெத்தலை. அது போடலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது போட்டால் கொஞ்சம் நல்லது தான். வீட்டில் இருந்ததுனால நான் போட்டேன். நல்லா கொதிக்கணும். அதில் உள்ள அந்த ஜூஸ் எல்லாம் இறங்கி பாதி அளவுக்கு குறைஞ்ச உடனே வத்துனவை அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த வடிகட்டி எடுக்கணும். அதை இது வந்து நான் 1 வீக்கில் நம்ம உடம்புல உள்ள எல்லா சளியும் வெளியேற்றிடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து சுட சுட குடிங்க, தொண்டைக்கு எதமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள். அப்படியே அந்த கோல்டு ஃபுல்லாக போயிடும். தேங்க்யூ.